நாங்கள் டென்மார்க்கிலேருந்து நார்வேக்கு, அதாவது ஓஸ்லோ அதனுடைய தலைநகர், அதுக்கு நாங்கள் கப்பலில் தான் வந்தோம். அது ஒரு நைட்டு பயணம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த நைட்டு பயணத்தோடைய வீடியோவை நான் பிறகு போடுறேன். இப்போ நாங்கள் ஓஸ்லோ டு பெர்ஜன் ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஏற்பாடு பண்ணுறதுன்னா எங்களுடைய டூர் கம்பெனி ஏற்பாடு பண்ணியிருந்தது. மொத்தம் 28 பேர் ப்ளஸ் 1 கைடு. இந்த குரூப்பில் ஏற்பாடு பண்ணதுனால நாங்கள் இதில் அருமையாக அழகாக உட்காந்து எங்கள் பயணத்தை தொடங்குகிறோம். இப்போ ஓஸ்லோ டு பெர்ஜன் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு 3 ரூட்டு போட்டிருக்காங்க. ஒரு ரூட்டு RV7, அதனுடைய தூரம் 463 கிலோமீட்டர். இது ஒரு ரூட்டு. ரெண்டாவது ரூட்டு E134, அந்த ரூட்டுக்கு 480 கிலோமீட்டர் ஆகுது. மூணாவது ரூட்டு ஒன்று இருக்குது, அது FV40, 486 கிலோமீட்டர். இந்த 486 கிலோமீட்டரில் உள்ள தூரத்தை தான் நாங்கள் போகிறோம். இந்த ரூட் மேப்பை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ரூட் வழியாக தான் நாங்கள் அங்கங்கே போகிறோம். ஏன்னா இதில் தான் அழகான காட்சிகள்லாம் வரப்போகுது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மலை, ஆறு, பனிமூட்டம் உள்ள மலைகள், அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் இதில் நாங்கள் பயணத்தை மேற்கொள்கிறோம். வாங்க, எங்களோட நீங்களும் அருமையாக பயணிக்கலாம். வாங்க. அதாவது ஓஸ்லோ டு பெர்ஜனுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் ரூட்டும் இருக்குது. ப்ளைனும் போகுது, ட்ரெயினும் போகுது. ட்ரெயின் ரூட்டில் 321 கிலோமீட்டர் சொல்லுது. நேரம் 6 மணி நேரம் 45 நிமிஷத்தில். சில ட்ரெயின் ஃபாஸ்ட்டாகவும் போகுது. டிக்கெட்டு 73 யூரோ. அதாவது நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாக்குள்ளே வச்சிங்களேன். அதே பிஸ்னஸ் கிளாஸ் 107 யூரோ. ஆவரேஜாக நம்ம பணத்தில் நியர்லி ஒரு 10,000. இதில் 67 வயசு சீனியர் சிட்டிசனுக்கு 50% டிஸ்கவுண்ட்டு. அது ஃபாரினருக்கும் அப்படியா இன்னும் தெரியல. அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டுமா அல்லது மற்றவங்களுக்கும் உண்டாகிறது எனக்கு தெரியல. இந்த ரூட்டு இருக்குது. இதுவும் அருமையாக இருக்கும். எல்லா இடமும் பிரமாதமாக பார்க்கலாம். ஆனால் நாங்கள் ஏன் பஸ் ரூட்டு செலெக்ஷன் பண்ணோம்னாக்கா, நம்ம நிறுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக இந்த ரூட்டை எங்கள் டூர் மேனேஜர் மிஸ்டர் கணேசன் அற்புதமாக பேசுகிறவர். பேசி ஆளை மயக்கிடுவார். அவர் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காரு எங்கள் சார்பாக அவருக்கு நன்றி சொல்கிறோம். அற்புதமாக அனுபவிச்சிட்ருக்கோம். நன்றி மிஸ்டர் கணேசன் அவர்களே. இதை நான் சொல்லி இதை பாருங்கிறத விட நீங்கள் பார்த்து அனுபவிங்க. இன்னொரு விஷயம், பணம் இருக்கலாம், பணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுபவிக்கிறாங்க மட்டும் நினைக்காதீங்க. எங்கள் குரூப் ஆளுங்கள்லாம் இறங்கி ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. Okay. சூப்பரா எடுக்கறாருமா. ஒரே ஒரு குரூப் மட்டும் நிக்கணும். ப்ளீஸ் கிளியரா எடுக்கிற ஒரு சார் உங்களை என்னமா சொல்லு யாக்காங்க உங்களுக்கு
எனக்கு கொஞ்சம் இந்த ஃபோட்டோகிராஃபியில் பயங்கர ஆர்வம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு போஸில் நிறையா வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். அதை நான் எடுக்க முடியல. ஏன்னாக்கா நான் ஃபோட்டோ எடுக்கிறது இன்னொருத்தவங்க வீடியோ எடுக்கணும், யாரும் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு டனலு. இந்த டனலில் நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் பிப்பிலியமன் பிளாம். பிப்பிலியமன் பிளாம். அது நான் காட்டுறேன். ரயில்வே ஸ்டேஷன் இருக்கீங்க. ரயில்வே ஸ்டேஷன் அருமையான லொக்கேஷன். பாருங்கள், மலை, ஹில்ஸு, இந்த ட்ரெயின் நிற்கிது. ட்ரெயின் இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் ட்ரெயினில் இந்த ட்ரெயினில் தான் ஏற போகிறோம். ஏறி போகிறோம். இதை சுற்றியும் மலை. நம்ம எல்லாம் ஊட்டி, குன்னூர் அதெல்லாம் சொல்கிற மலை, அதெல்லாம் சாதாரணம். 1%. அதை விட சூப்பர் %, 100% அருமையான இடம். பாருங்கள், இங்கே வந்து வாட்டரு, ஹில்ஸு, மவுண்டனு, ரயில்வே ஸ்டேஷனு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்டேஷனை பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவங்கெல்லாம் எங்கள் குரூப்பை சேர்ந்தவங்க. என் மனைவி நிற்கிறாங்க. இந்த ட்ரெயினில் ஏறி தான் நாங்கள் ஒரு அருமையான நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறோம். வாங்க காட்டுறேன். இது வந்து உலக பாரம்பரிய இடம். அது யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அருமையான சூப்பரான இடம். வாங்க போகலாம். இது பாருங்கள், எவ்வளவு கண்கொள்ளா காட்சி. அந்த தண்ணி வந்து ஒரு பாம்பு போல் வளைஞ்சு போகிறத பார்க்குறீங்க. அந்த அருவியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்க்க சலிப்பே ஏற்படுத்தாத ஒரு சூப்பரான இடம். இது போல் இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா நார்வேக்கு வந்தே ஆகணும். ஒர்த்து இது. நாங்கள் கொடுத்த காசுக்கு இது ஒர்த்து. அவ்வளோ அழகாக இருக்குது. மெய்மறந்து நாங்கள் ரசிச்சுக்கிட்டு வரோம். இந்த இடத்துல ட்ரெயின் ஒரு 3 minutes நிற்கும். இதுக்காக தான் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு. அருவி, அது பக்கத்தில் ஒரு பிரிட்ஜை போட்டிருக்காங்க. அதில் நின்று எங்கள் டீம் எல்லோரும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நான் ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். எல்லோரும் வீடியோவும் எடுத்துக்கிட்டாங்க. வானவில் போல் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அருவி அப்படியே பால் போல் கொட்டுது. நீங்கள் கண்கொள்ளா காட்சி. இதை ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், ரீல்ஸாக. திறக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் இப்போ என்னென்னு பண்ணல. அது எல்லாத்துக்குமே வெஜிடேரியனாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவன்கிட்ட நான் வெஜிடேரியன் சொன்னால் போர்க் வச்சிடறான். அதனால எல்லாமே வெஜிடேரியனாக வச்சிடலாம். சரி, நான் பேசிட்டு வைக்கிறேன். அதாவது இல்லை ஒரு நிமிஷம். இப்போ நம்ம ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஆர்டர் பண்ணி தரணும்னு தெரியல. ஏன்னா அங்கே வந்து ஒரு எல்லாம் உங்களுக்கு டயர்டாக தானே காமிக்கணும் இடத்துல. அதனால அப்போ எல்லாத்தையும் காமிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போவோம். இப்போ வண்டியில் ஏறின உடனே நிறைய பேருக்கு கண் அப்படியே இழுக்குது. கண்ணை இழுக்க மூடிடாதீங்க. இடது பக்கம் பாருங்க. உடனே பாருங்க. கண்ணை மூடி இருக்கிறவங்களை தட்டி எழுப்பி இடது பக்கத்துல பார்க்க சொல்லுங்க. நீங்க தூங்குனீங்க, உங்களுக்கு 5000 ரூபாய் நஷ்டம் அனுப்போம். இப்போ தூங்குனீங்கன்னா. ஏன்னா நீங்க கொடுக்க கட்டணத்துல 5000 ரூபாய்க்கு உண்டான இயற்கை காட்சிகளை இப்போ நீங்க பாக்குறீங்க. இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன வில்லேஜ், சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் அமைதியாக இருக்கணும்னு வந்திருக்காங்க. இந்த நார்வே ஒரு அமைதியான நாடு. மேலும் அமைதியாக இருக்கணுங்கிறதுக்கு இந்த இடத்துல அவங்க தனித்தனியாக வசிக்கிறாங்க. இந்தமாரி இடத்துல லைஃப் லாங்காக இருந்துடலான்னு எல்லாருக்கும் தோணும். ஆனால் முடியாது. நம்மெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் இருக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம இரைச்சல் நிறைந்த இடத்துலையே இருந்துட்டோமா, இந்தமாரி இடத்துல
நம்ம அதிக நாள் இருக்க முடியாது. ரசிக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம். என்ன ஆனாலும் நம்ம ஊருக்கு, நம்ம வீட்டுக்கு போனாதான் ஒரு நிம்மதி இருக்குன்னு நம்ம மனசளவில் அப்படி ஒரு எண்ணத்துலேயே வாழ்ந்துட்டோம். பாருங்கள் இந்த ரோடை எப்படி போட்டிருக்கான்னு. இந்த ரோடெல்லாம் குறைஞ்சது 50லேருந்து 75 வருஷம் வரைக்கும் தாங்கும். அந்த அளவுக்கு அருமையாக போட்டிருக்காங்க. நம்ம ஊர் ரோடு மாதிரி கிடையாது. அதாவது எல்லாருக்கும் இன்னைக்கு பேக்டு லஞ்ச் வெஜிடேரியன் வித் 1 வாட்டர் பாட்டில் அண்ட் 1 டெசர்ட். அதை மாதிரி ஸ்டாண்டர்டாக சொல்லியாச்சு. நம்ம அந்த பெட்ரோல் பங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு காஃபி இருக்கும், அங்கே போய் நீங்கள் குடிச்சிட்டு வந்துடலாம் ஒரு வாக்கிங்கில். ஸோ இதுதான் அதை பற்றி நம்ம மத்தியானம் அந்த லஞ்ச் டைத்தை அப்போ பேசலாம். இப்போ நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நன்றி. நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல் அந்த ரோடு எப்படி வருஷம் ஆல்டர்னேட்டிவ் ஏதோ ஒரு விதத்தில் அது நம்மளுடைய வரிப்பணம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டாண்டர்டாக, ஒரு அழகாக, கை வைக்காத அளவுக்கு அந்த ரோடை சத்தியமாக போட மாட்டாங்க. போட்டால் கான்ட்ராக்டருக்கு காசு கிடைக்காதுல்ல. அதனால் வருஷம் இந்த டேனல் 11.4 கிலோமீட்டர் அது வழியாக போயிட்டுருக்கோம். சில டேனல் 25 கிலோமீட்டர் கூட இருக்குது. அது முதலே நேற்று பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் போட்டேன். இது 11.4 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம திருப்பியும் எங்கே வந்திருக்கோம்? ஃப்ளாம்பானா பக்கத்தில் இருக்கக்கூடிய நேற்று காமிச்சன அந்த விசிட்டர்ஸ் சென்டர்ஸ்க்கு நேர் எதிராக ஒரு போட்டு நிற்கும். அந்த போட்டு தான் நான் போய் நீங்கள் இறங்கி விசிட்டர்ஸ் சென்டர்ஸில் டாய்லெட் போகிறவங்க போங்க, இல்லைன்னா மற்றவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருங்க, ரீல்ஸ் எடுத்துகிட்டு 9:20க்கு நீங்கள் 9:25க்குலாம் நம்ம போர்டிங் பண்ணணும். நான் போய் டிக்கெட்ஸை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுவேன்.